ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபோன் வேல்யூ வச்சு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டிவைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இயரும் என்ன ஆகும், வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போது இதை என்ன சொல்லலாம், நம்ம லீனியர் டிகே அப்படின்னு சொல்லணும். ஸோ a mobile phone is bought for rupees 10,000. Its value decreases by 800 rupees 800 every year. எவ்ரி இயர் அதோட வேல்யூ வந்து 800 குறைஞ்சிட்டே போகுது. பட் இனிஷியலாக எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, 10,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years. 3 yearsக்கு அப்புறமா அதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வேல்யூ கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், லாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ வேல்யூ லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு இயர்க்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, எவ்வளோ குறையுது, 800. அப்போ 3 years அப்படின்னு இருக்கிறப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 2,400 rupees. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூ லாஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபோனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 3 yearsக்கு அப்புறமா இந்த ஃபோனோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, 3 yearsக்கு அப்புறமா அதோட வேல்யூ தேவைப்படுது. நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டு தான் வந்து என்னது, வேல்யூ லாஸ்ட். நமக்கு வேல்யூ லாஸ் ஆனது தான் என்னது, 2,400 rupees. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபோனோட வேல்யூ கேட்டிருக்காங்க 3 yearsக்கு அப்புறமா. அப்போ நம்ம வந்து ரிமைனிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10,000. அதோட ஆக்சுவல் அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட் வந்து 10,000. அதோட லாஸ்டான வேல்யூ வந்து 2,400. இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், 7,600 rupees. 3 yearsக்கு அப்புறமா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 7,600 rupees தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த 10,000 வந்து நீங்கள் 2,400ஆல் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 0 0 இந்த இடத்துல 0 9 10. ஸோ 6 9 minus 2 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து டேபிள் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் மாதிரியே தான். மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரிங் ஃப்ரம் 0 to 8 years. அதோட டெப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து 0 to 8 years மட்டும் கேட்டிருக்காங்க. அது நம்ம டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் ஷோ ஹவு த வேல்யூ ஆஃப் த ஃபோன். அதே மாதிரி அந்த ஃபோனோட வேல்யூவும் நம்ம ஷோ பண்ணணும். ஒவ்வொரு இயரும் அந்த ஃபோனோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா, அந்த வேல்யூ நம்ம வந்து ஷோ பண்ணணும். ஸோ வி, ஓகேவா, அந்த வேல்யூ நம்ம வந்து வின்னு வச்சுக்கோங்க. டெப்ரிஷியேட்ஸ் வித் டைம். ஓகேவா, ஸோ டைம் வித் வேல்யூ, ஃபோனோட வேல்யூ, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து டேப்லர் காலமில் வந்து இயர் போட்டுக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இயர் போட்டுக்கலாம். இயரை வந்து நம்ம என்ன போடுறோம், டீன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேல்யூவை வந்து நம்ம வின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். வி வந்து எப்படி இருக்குது, வி இன் ருப்பீஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேப்லர் காலம் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இயர் 0, அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் வந்து வாங்கியிருப்போம். அப்போ எவ்வளோ இருக்குது, 10,000 rupees இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் நமக்கு 800 rupees ஒவ்வொரு இயரும் டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும், 9,200 ஆகிருக்கும். அதாவது திஸ் மைனஸ் 800 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது, 9,200 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ குறையும், செகண்ட் இயர் வந்து நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும், இதுலேருந்து 800 மைனஸ் பண்ணிங்கன்னா 8,400 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் வந்து இதுலேருந்து அகைன் 800 போடுறப்ப 7,600. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து அகைன் 800 போடுறப்போ எவ்வளோ வரும், 6,800 வரும். கரெக்டாக? அடுத்து ஃபிஃப்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 800 குறைக்கிறப்ப 6,000 வரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் இயர் வந்து 5,200 வரும். செவன்த் இயர் வந்து 4,400 வரும். கரெக்டாக? எயித் இயர் வந்து 3,600 வரும். நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மைனஸ் 800 பண்ணிகிட்டே வரணும். எவ்ரி ஸ்டெப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா?
தேர்டு சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்ப்ரெஷன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து எதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, தட் ரிலேட்ஸ் வி அண்ட் டி. வியவும் டியவும் ரிலேட் பண்ணணும். வின்றது வேல்யூ ஆஃப் த மொபைல் ஃபோன், டீன்றது என்னது டைம் பீரியட், தட் இஸ் இயர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக வேல்யூவை வந்து நம்ம ருப்பீஸில் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே. இது வந்து எதனால் லீனியர் டிகேவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபோனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ v ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஃபோன் எவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்காங்க, 10,000 மைனஸ் 800t. எவ்ரி இயர் வந்து 800 டெப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. ஸோ டீன்றது என்னது, அந்த இயர், ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரா அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, இது எதனால் வந்து லீனியர் டிகேவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ரீசன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து இங்கே நம்ம ஆன்சர் எழுதலாம். ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ டிக்ரீசஸ் பை கான்ஸ்டன்ட். மெயினாக இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதிடணும், பை எ கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட். ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்வளோ குறையுது, 800 குறைஞ்சிட்டே வருது எவ்ரி சிங்கிள் இயர். கரெக்டாக எவ்ரி சிங்கிள் இயர். அவ்வளோதான். இதை நீங்கள் ரீசனாக எழுதுனா போதும். ஓகேவா, த வேல்யூ டிக்ரீசஸ் பை எ கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட் 800 எவ்ரி சிங்கிள் இயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இது வந்து வில்லேஜ் பாப்புலேஷன் வச்சு வருது. ஓகேவா, ஸோ இனிஷியலாக வந்து ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் வந்து 750 இருக்குது. த இனிஷியல் பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் 750. எவ்ரி இயர் 50 people மூவ் ஃப்ரம் அ நியர்பை சிட்டி டு த வில்லேஜ். ஒவ்வொரு இயரும் என்ன ஆகுறாங்க, 50 people வந்து நியர்பை சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு வராங்க. ஃப்ரம் எ நியர்பை சிட்டி டு த வில்லேஜ். ஸோ அப்போ என்ன ஆகுது, பீப்புள் வந்து என்ன ஆகிட்டே வருவாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. கரெக்டாக 50 people வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. ஏன்னா நியர்பை சிட்டிலேருந்து வில்லேஜ்க்கு வந்துட்டுருக்கனால. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஆஃப்டர் 6 years. 6 yearsக்கு அப்புறமா வில்லேஜோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக. ஸோ இப்போ நமக்கு வந்து பாப்புலேஷன் ஆஃப்டர் 6 years தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நியூ பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ வந்திருப்பாங்கன்னு பார்ப்போம் 6 yearsக்கு. ஸோ ஒரு இயருக்கு 50 people வராங்க. அப்போ 6 yearsக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, 300 people வருவாங்க. 300 people வருவாங்க. கரெக்டாக. நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, டோட்டல் பாப்புலேஷன் கேட்குறாங்க ஆஃப்டர் 6 years. கரெக்டாக. ஸோ இனிஷியலாக எவ்வளோ பீப்புள் இருந்தாங்க, ஸோ டோட்டல் பாப்புலேஷன் போட்டுக்கோங்க. டோட்டல் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு, இனிஷியலாக வந்து 750 people இருந்தாங்க, நியூவாக வந்து 300 people வந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருவாங்க, இப்போ 1050 people இருப்பாங்க. ஆஃப்டர் 6 years வந்து அந்த வில்லேஜில் வந்து டோட்டலாக எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க, 1050 people இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கூடிய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஆஸ் யூஷுவல் டேபிள் வந்து நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் எ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி. டீன்றது வந்து டைம் பீரியட், அந்த இயரை மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து 0லேருந்து 10 years வரைக்கும் நம்ம டேபிளில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஷோ ஹவு த பாப்புலேஷன் பி இன்க்ரீஸஸ் எவ்ரி இயர். ஸோ ஒவ்வொரு இயரும் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம டேபிளில் வந்து ஷோ பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து டேபிள் வந்து மேக் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னென்ன போடணும், இயர் போடணும். இயரை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், டீன் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஷோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ பாப்புலேஷன் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 year. 0 yearல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, 750 people இருக்காங்க. கரெக்டாக. ஸோ 750. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் எவ்ரி இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க, 50 people இன்க்ரீஸ் ஆகிறாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 800 people ஆகிருப்பாங்க. செகண்ட் இயர் வந்து 850. கரெக்டாக. தேர்ட் இயர் வந்து 900. ஃபோர்த் இயர் வந்து 950. ஃபிஃப்த் இயர் வந்து 1000. சிக்ஸ்த் இயர் வந்து 1050. செவன்த் இயர் வந்து 1100. எயித் இயர் வந்து 1150. நைன்த் இயர் வந்து 1200.
அண்ட் 10th இயர் வந்து 1250. ஸோ 10 இயர்ஸ்க்கு தானே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் பி அண்ட் டி, பியும் டியும் ரிலேட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிளைன் why it represents linear growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால் இது வந்து லீனியர் growth வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். P is equal to P is equal to 750 இனிஷியலாக வந்து எவ்வளோ இருந்தாங்க 750 plus 50t. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எவ்ரி இயர் வந்து 50 இதாகிறாங்க. டீன்றது நம்ம ஏரை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எந்த இயர்க்குனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர் டேட்டா எல்லாம். ஓகேவா? ஸோ இது எதனால் லீனியர் growth அப்படின்றதுக்கு இப்போ நம்ம ரீசன் எழுதலாம். ஓகேவா? ஸோ தேர்டு சப்டிவிஷன் ரீசன் எழுத போகிறோம். It represents the linear growth because the population increases by the exact same constant amount. கான்ஸ்டண்ட்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது 50 people. கரெக்டாக அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 50 people every single year. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். A telecom company charges ₹600 for a certain recharge scheme. ஸோ நமக்கு டெலிகாம் கம்பெனினா அவங்க எல்லாருக்குமே தெரியும், டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி வோடஃபோன், ஏர்டெல், ஏர்செல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஜியோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு டெலிகாம் கம்பெனி தான். ஸோ நம்ம பேசுகிறதுக்கு, அதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு சம் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? ஸோ இதுலேயே நமக்கு ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீபெய்ட்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கீமுக்கு பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது. போஸ்ட்பெய்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேசினதுக்கப்புறமா நமக்கு பில் வரும், பே பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரீபெய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிகாம் கம்பெனி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ₹600. ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருக்குது, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், ₹600 சார்ஜ் பண்ணுறாங்க. திஸ் ப்ரீபெய்ட் பேலன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை ₹15 ஈச் டே ஆஃப்டர் த ரீசார்ஜ். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அப்படியே இருக்குமா, மணி கிடையாது. நம்ம யூஸ் பண்ண எவ்ரிடே நம்ம பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக 15 எவ்ரிடே வந்து ₹15 வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக குறையுது. ஸோ இது வந்து லீனியர் டீகே. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ரைட் அண்ட் ஈக்குவேஷன் தட் மாடல்ஸ் த ரிமைனிங் பேலன்ஸ். ஸோ ரிமைனிங் பேலன்ஸை வந்து இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ், பின்றது என்னது பேலன்ஸ், எக்ஸ்ன்றது என்னது டே. ஓகேவா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ரிமைனிங் பேலன்ஸ் ஆஃப்டர் யூஸிங் த ஸ்கீம் ஃபார் எக்ஸ் டேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஸ்கீமை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் why it represents linear decay. எதனால் இது வந்து லீனியர் டீகேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ரிமைனிங் பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஸோ எப்படி எழுதலாம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருப்பீஸ், இனிஷியலாக எவ்வளோ இருக்கும் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா 600 இருக்கும். எவ்ரி டே வந்து 15 குறையும். எக்ஸுன்றது டே, எவ்ரி டே. கரெக்டாக? ஸோ நம்ம எந்த டேக்குனாலும் நீங்கள் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னது அவங்க கேட்டிருக்கிற ஈக்குவேஷன். ஸோ எதனால் இது வந்து லீனியர் டீகேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன எழுதலாம்னா, இது கான்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வருது. கரெக்டாக? ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் linear decay because the money balance decreases by a fixed unchanging amount. எவ்வளோ ருப்பீஸ் குறையுது, ₹15 குறையுது எவ்ரி சிங்கிள் டேக்கு, எவ்ரி சிங்கிள் டே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நீங்கள் எழுத வேண்டியது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிடுங்க. பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ரிமைனிங் பேலன்ஸ். ரிமைனிங் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறோம், அதுலேருந்து எவ்ரிடே வந்து 15 எடுக்கிறாங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணுறோம். எந்த டே, பர்டிகுலர் டே நீங்கள் வந்து போடணும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த லீனியர் டிகே பிகாஸ் த மணி பேலன்ஸ் டிக்ரீசஸ் பை a fixed unchanging amount, that is ₹15 every single day. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் வில் த பேலன்ஸ் ரன் அவுட். எப்போ வந்து பேலன்ஸ் ரன் அவுட் ஆகும், எப்போ பேலன்ஸ் வந்து 0 ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ்ன்றது என்னது? பி ஆஃப் எக்ஸ். இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து எப்போ 0 ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும். என்ன தெரியும்? 600 minus 15x அப்படின்னு தெரியும். கரெக்டாக? ஸோ பி ஆஃப் எக்ஸ் தெரியும்ல, அதை இங்கே போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த 0வை போடுறோம், இந்த 0வை இங்கே போடுறோம். ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸுன்றது தான் என்னது? டே. அப்போ எத்தனை டேஸில் நமக்கு வந்து பேலன்ஸ் 0 ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதான அன்னோன். ஸோ இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா -15x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 600 இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ -600 ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் கட் பண்ணிடுங்க. எக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ 600/15 போட்டிங்கன்னா, ஸோ 15 டேபிளில் இந்த வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 40 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ 40 டேஸ்க்கு அப்புறமா பேலன்ஸ் வந்து ரன் அவுட் ஆயிரும். அப்போ ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் வந்து த பேலன்ஸ் வில் ரன் அவுட் ஆஃப்டர் 40 டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். டேபிள் as usual டேபிள் நமக்கு கேட்பாங்களே, அதே தான். மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் வேரிங் ஃப்ரம் 1 to 10 days. எக்ஸுன்றதான டே, 1லேருந்து 10 டே வரைக்கும் நம்ம டேட்டா போடணும். அண்ட் ஷோ ஹவு த பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ரெடியூசஸ் வித் டைம். பேலன்ஸ் வந்து எப்படி குறையுது, ரிமைனிங் பேலன்ஸ் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டே போட்டுக்கோங்க. டே வந்து நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பி ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? ஸோ ரிமைனிங் பேலன்ஸ். ஸோ நீங்கள் வந்து டேப்லர் காலம் போடுறப்போ எப்பயுமே நீங்கள் என்ன டேட்டா, அந்த டேட்டாவை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரிமைனிங் பேலன்ஸை வந்து நம்ம பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த பி ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குது? இன் ருப்பீஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும். இப்போ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஒரு 15 ரூபீஸுக்கு பேசியிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன வருது? 585 வரும். இப்போ செகண்ட் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 585லேருந்து அகெயின் ஒரு 15 ரூபீஸ்க்கு பேசியிருப்பீங்க. அப்போது 570 வரும். தேர்ட் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா 570லேருந்து அகெயின் 15 ரூபீஸ்க்கு பேசியிருப்பீங்க. 555 வரும். ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா 555லேருந்து அகெயின் ஒரு 15 ரூபீஸ்க்கு பேசியிருப்பீங்க. ஸோ 540 வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டே வந்து 540 minus 15 ஈக்குவல் டு 525. இதை நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மெட்டில் எழுதுனா கூட எழுதிக்கலாம். அதாவது எவ்ரி இதுக்குமே இந்த 600 போட்டு எழுதுவீங்க பார்த்தீங்களா? 600 minus 15 into 1 இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். 600 minus 15 into 2 இந்த மாதிரி போடுவீங்கல்ல, இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போனா அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இந்த 15 2s பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 2s 10, 30 வரும். 30 வருமா? அப்போ 600 minus 30 போட்டிங்கன்னா 570. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஃபங்க்ஷன் ஃபார்மெட்டில் எழுதியும் பண்ணலாம், இந்த மாதிரி டேரெக்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டே வந்து பார்த்தீங்கன்னா 525 minus 15 போட்டிங்கன்னா 510 வரும். செவன்த் டே 510 minus 15 போட்டிங்கன்னா 495 வரும். நெக்ஸ்ட் எயித்து டே பார்த்தீங்கன்னா 495 minus 15 போட்டிங்கன்னா 480 வரும். நைன்த் டே 480 minus 15 போட்டிங்கன்னா 465 வரும். டென்த் டே 465 minus 15 போட்டிங்கன்னா 450 வரும். ஓகேவா? இதுதான் உங்கள் கேட்டிருக்கிற டேப்லர் காலம். நீங்கள் நல்லா கரெக்டாக காலம்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ரோஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க நீட்டாக, ஸ்கேல் பென்சில்லாம் யூஸ் பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.